Praise the Lord. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கடல் அலைகள் சீறி வீசலாம், ஆனால் கர்த்தர் அடக்கி ஆளுவார். அவரை நம்பும் பொழுது அவருடைய செட்டைகளிலே நம்மளை மறைப்பார். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். Hide me now. கேட்போமா? Hide me now under your wing. Cover me within your mighty hand. When the ocean rise and thunders roar, I will show with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know you are God. Find rest, my soul, in Christ alone. Know His power in quietness and trust. When the ocean rise and thunders roar, I will show with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know your God. When the ocean rise and thunders roar, I will show with you above the storm. Father, you are king over the flood. I will be still, know you are God. Amen. Yes, அப்பா, நீ கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்வேன். புயல்கள் எழும்பலாம், அத்துமீறலாம், என்னை வந்து மோதலாம், ஆனால் உமது கரம் என்னை காப்பாற்றும் என்பதை நம்புகிறேன். நீ வாக்கு கொடுத்தவர், நீ வாக்கு மாறாதவர். நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர். யார் மறந்தாலும் சரி, நீர் மறக்க மாட்டீர். எங்களை மறைத்துக் கொள்வீர். உமது செட்டைகளிலே ஆபத்து, நாசம், மோசம் அணுகாதபடி பாதுகாக்கிறவர். இந்த காலவெளியில் துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு போது வேத வார்த்தையிலே எங்கள் மனதிலே தெளிவை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. ஓ, தேங்க்யூ லார்ட். நீ பேச போவதற்கு நன்றி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:16. இந்த பாடின அந்த வார்த்தையை சார்ந்தே இதுவும் வருது. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? என் கரத்தினின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தர் எவ்வளோ அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவருடைய கரத்தின் நிழல், அந்த நிழலில் நம்மளை மறைக்கிறாராம். இன்னைக்கு பாருங்க, வியாதி, பிரச்சனை, இது யார் வீட்டுக்குள்ளேயாவது நுழைஞ்சிரும். கதவை தட்டிட்டுனா வராது. பிரச்சனை, மரணம், பயம், கலக்கம், தோல்வி, இல்லையா, வியாதி, இது யார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது பாருங்க. எந்த வீட்டுக்குள்ள அந்த இயேசுவின் ரத்தம் இல்லையா உள்ள நுழைஞ்சிருது.
அன்னைக்கு அப்படிதான் பாருங்க. கர்த்தர் சொல்லியிருந்தார், அப்பா நீங்கள் கிளம்புற நேரம் வந்துருச்சு, இந்த அடிமைத்தனத்தின் வீடாகி இந்த எகிப்து வீட்டை விட்டு கிளம்ப போகிறீங்க, நீ ரெடி ஆகிக்கோ, இன்னைக்கு நீ பஸ்காவை கொண்டாட போகிற இல்லையா. ஒரு வயசுள்ள ஆண் ஆடை எடு, அந்த ஆடை வெட்டி நீ சாப்பிடணும், உன் குடும்பம் முழுசாக சாப்பிடணும். அந்த ஒரு ஆடை நீங்கள் சாப்பிட முடியலன்னா உங்கள் பக்கத்து வீட்டை அவங்களையும் சேர்த்துக்குங்க, ஜாயின் பண்ணிக்குங்க. இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. புளிப்புள்ள அப்பம், இந்த ஆட்டின் இறைச்சி, இதை நீங்கள் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, மற்றதை நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்போ கவனிங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அங்கே கடைசி வாத அப்போ ஒன்று சொல்கிறாரு, நீ பலி செலுத்திட்டு, அந்த ஆடை பலி செலுத்திட்டு அப்புறம் நீ சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை எடுத்து உன்னுடைய வாசல் நிலக்காலில் நீ தடவணும். அது உனக்கு பாதுகாப்பு. ஏன்னா இன்னைக்கு இரவில் அந்த சங்கார தூதன் வரப்போகிறான். எந்த வீட்டு வாசல்ல இந்த இரத்தத்தின் அடையாளம் இல்லையோ அந்த சங்கார தூதன் உள்ளே போய் அந்த வீட்டில் இருக்கிற முதல் பிள்ளைய அவன் மரணம் அடைய செய்வான். இதுதான் பாருங்க. அப்போ தெளிவாக கர்த்தர் மோசையின் மூலம் சொல்லிட்டார், இதை செய்யுங்க. அப்போ கவனிங்க, இந்த ரத்தத்தை எடுத்து எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு, அதுக்கு பாருங்க பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி அந்த ஈசோப்புன்ற ஒரு கீரை, ஒரு செடி, அது கரெக்டாக பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருந்திருக்கு, அந்த செடியை எடுத்து யூஸ் பண்ணுங்கன்றார். எடுத்து எல்லாம் அடிச்சிட்டான். அடிக்க மறந்தவன் வீட்டிலனா முதல் பிள்ளை செத்து போகுது. ஏன்? ஒரு ஆடு மாடு மிருக ஜீவன்களை கூட முதற் பேரான அந்த காரியம் இறந்து போகுது. அன்னைக்கு பார்வோனுடைய குமாரன் மரித்து போகிறான். அப்போ கவனிங்க, கர்த்தர் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறைச்சு கொள்ளுவேன். அந்த மறைக்கிற திட்டம் தான் இது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனரை பாருங்க, கர்த்தர் ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு. இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம், பகல் நேரத்தில் மேகஸ்தம்பம். ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு பிரியமான மக்களே, நீங்கள் கேட்கலாம், என் பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறேன், எப்படி எதிர்காலம் இருக்க போகுது, எப்படி எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கும், இதில் எனக்கு கைக்கூடி வருமா, என் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, திருமண காரியங்கள் கைக்கூடி வருமா, இந்த வேலை ஸ்தலத்தில் நான் முன்னேறி செல்வேனா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, பல விஷயம் வருது. ஐயோ, இங்கே பார்த்தா பிரச்சனைலாம் இருக்குது, எவனை அழிக்கலான்னு வகை தேடுறாங்களே. இல்லை மக்களே, நீ கர்த்தரை தேடு, கர்த்தரை நம்பு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பு, கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட ஆராதனை செய். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? கரத்தின் நிழலிலே நம்மளை மறைத்து கொள்கிறார். எந்த நாசங்கள் வராது. நீ வாகனத்தில் செல்லும் பொழுது, 4 வீலரில், 2 வீலரில், ஏன் ஃப்ளைட்டில், ஏன் பெரிய பெரிய கப்பல்களில், ஏன் கடவுள் உங்களுக்கு கிருபை செஞ்சு நீ ராக்கெட்டில் சில பிளானட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி உனக்கு பாதுகாப்பு உண்டு. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை கரத்தின் நிழலில் மறைத்துக்கொள்வேன். இதை எடுக்கணும் மக்களே. இன்னும் அதை எப்படி செய்கிறது, இதை இப்படி செய்யலாமா, அவங்கிட்ட கேட்கலாமா அறிவை, வேலைக்கு இப்படி பண்ணலாமா, இவங்கிட்ட ஆலோசனை கேட்கலாமா, அப்படி போகலாமா, இந்த குறுக்கட் வே, அப்புறம் பலவித வழினா கண்டுபிடிப்பாங்க. இப்படி யாரை போய் ஐஸ் பண்ணுறது, எப்படியாவது தப்பான வழியிலையாவது போய் எதையாவது வாங்கிடலாம். இல்லை மக்களே, ஏன் தப்பான வழியில் போகணும்? கர்த்தரை நம்ம செத்தா போயிட்டாரு, அவர் கல்லறை காலியாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக ஆபத்து வராது, நான் உனக்கு எதை கொடுக்கணும்னு நினச்சிட்டனோ, தீர்மானம் பண்ணி வச்சது அது உனக்கு தான் கிடைக்கும், யாரும் உன் கையிலேருந்து பிடுங்க முடியாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை என் கரத்தின் நிழலில் மறைச்சி வச்சிருக்கிறேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி. தைரியமாய் உமது பிள்ளைகள் வாழட்டும். இன்றைக்கு பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye.